சுத்தமும் கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான புதிய மாதத்தின் 7வது நாள் இந்த பகல் விளை சமூகத்தில் வந்திருக்கிறோம். கடந்த 8 மாத காலங்களாக நீர் எங்களுக்கு நல்லவரும் போதுமானவருமாயிருந்து எங்களை நடத்தி வந்தீர். இந்த அருமையான புதிய மாதத்தின் புதிய நாளை எங்களை தந்தீர். உண்மை நாங்கள் வாழ்த்துகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நேற்று தினம் சுகமாய் ஆரோக்கியமாய் பலனாய் இருந்த அநேக மக்கள் இன்னைக்கு இந்த உலகத்தில் இல்லை. ஆண்டவரே, எங்களுக்கு தந்த ஜீவன் சுகம் பலனுக்காய் நாங்கள் எண்ணத்தை செலுத்துவோம். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு நாமத்தை நாங்கள் தொழுது கொள்ள சமூகத்திலே உங்களை கொண்டு வந்ததற்காக நன்றி. கூடிய இந்த அருமையான சகோதரர்களுக்காய், சகோதரிகளுக்காய், சிறு பிள்ளைகளுக்காய், வாலிபர்களுக்காய் ஒவ்வொருவரையும் நாங்கள் தேவ அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். சமூகத்தில் உமக்குள்ளாய் நாங்கள் கைகூர்ந்த மகளே, உன்னதமான தேவனுடைய நன்மைகள் கிருபைகளை இன்னும் பெற்றுக்கொள்ள உதவி செய்ய வேண்டும் என்று வேண்டுகிறோம். கொடுக்கப்பட்ட காணிக்கைகளை ஆசீர்வதியும். தவது பிள்ளையுடைய குடும்ப வாழ்க்கை, ஆன்மீக வாழ்க்கை, உத்தியோகங்கள், தவது பிள்ளைகளுடைய தொழில்கள், தவது பிள்ளையுடைய படிப்புகள் ஒவ்வொன்றிலும் கர்த்தருடைய விசேஷமான ஆசீர்வாதம் அளவில்லாமல் தங்கி தாபரிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுக்குரிய அருமையான பிள்ளைகள் தூர தேசங்களில் இருக்கிறார்கள், தூர இடங்களில் இருக்கிறார்கள். கர்த்தருடைய மேன்மையான சமூகம் அருமையான பிள்ளைகளை மற்றும் ஆளுகை பண்ணும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அங்கே கூடிய இந்த ஒவ்வொருவரையும் தொடர்ந்து ஆசீர்வதியும். கர்த்தருடைய கிருபையும் சமாதானம் தொடர்ந்து பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு பேசும். தாழ்த்தி உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்க நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். அப்படியே நான் உட்காருவோம். இந்த அருமையான ஆசீர்வாதமான நல்ல பகல் வேளையிலே நாம் தேவ சமூகத்திலே கடந்து வந்து தேவனோடு நாம் உறவாடத்தக்கதான மேன்மையான கிருபையை ஆண்டவனுக்கு தந்திருக்கிறார். இந்த நாள் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நமக்கு தந்த ஒரு பெரிய ஒரு சிலாக்கியமான நேரம். எத்தனையோ மக்கள் நேற்றைய தினம் சுகமாக இருந்தவர்கள், நேற்று மாலையிலே நல்ல ஆரோக்கியமாக இருந்தவர்கள் அநேகம் பேர் படுக்கையிலிருந்து அவஸ்தைப்படுகிறார்கள். அநேகம் பேர் ஆஸ்பத்திரியில் இருக்கிறார்கள், அநேகம் பேர் சிறையில் இருக்கிறார்கள், அநேகம் இந்த உலகத்தை விட்டே மாய்ந்து விட்டார்கள். ஆனால் தேவன் நமக்கு தந்த சுகம், பலன், ஆரோக்கியம், சௌக்கியம், ஜீவன் எவ்வளவு பெரியது. தேவன் நமக்கு இவ்வளவு பெரிய பாக்கியத்தை தந்தபடியால் எல்லாருடைய 2 கரங்களை உற்சாகம் அடித்து ஆண்டுடைய நாமத்தை மயப்படுத்துவோம். இந்த வாரத்தில் செவ்வாய்க்கிழமை சகோதரிமார் ஜெபம் உண்டு. பகல் நேரம் 11 மணிக்கு. எல்லா வெள்ளிக்கிழமை நம்ம உபவாச ஜெபம் இருக்கிறது. சனிக்கிழமை மாலையில் அபிஷேக ஆராதனை 6 மணிக்கு எல்லாம் இருக்கிறதுக்கு அநேகம் பிள்ளைகள் இப்போ கடந்து வருகிறார்கள். ஒரு சில பிள்ளைகள் வராபடி இருக்கிறீர்கள். அதை பற்றி ஒரு ஆர்வம் நமக்கு வேண்டும். அபிஷேகம் பெற்றுக்கொள்ளாதபடி பரலோகராஜ்யத்துடைய சுதந்திரம் பெற்றுக்கொள்ள முடியாது. அதற்காக வேண்டி விசேஷமாக ஒழுங்காக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஜெபத்திற்கு நீங்கள் கடந்து வாருங்கள். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை மிக முக்கியம். நம் ஆராதனை கலந்து தேவனோடு நெருங்கி உறவாடும் போது கர்த்தர் விசேஷமான ஆசீர்வாதங்களால் நம்மை அலங்கரிப்பார். இப்போ உங்களோட நம்முடைய கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். பிரைஸ் தி லார்ட். தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாய் கடந்து போவோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சபை ஆராதனைக்கு வந்திருக்கிறதான உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். தேவனுடைய கிருபையும் சமாதானமும் அவருடைய பாதுகாவலும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அளவில்லாமல் பெருகுவதாக. ஆமென். ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஜீசஸ். வாசிப்போம். நூற்றி 19வது சங்கீதம் 36வது வசனம். சங்கீதம் 119 வசனம் 36. என் இருதயம் பொருள் ஆசையை சாராமல் உமது சாட்சிகளை சாரும்படி செய்யும். ஆமென். பொருள் ஆசை என்றால் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு பொருளை பார்த்த உடனே அதை வாங்குவதற்கு ஆசைப்படுவது பொருள் ஆசை அல்ல. நம்ம அப்படி நினைச்சிருக்கிறோம். பொருள் ஆசை என்றால்